வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். இன்றைய பதிவு என்னன்னு சொன்னால், எல்லாருக்குமானது. தற்கொலை செய்கிறது நினைக்கிறவங்க, தற்கொலை இனிமேல் செய்யணும்னு யோசிச்சிருக்கிறவங்க அவளுக்கும் ஒரு விழிப்புணர்வு. எல்லா வீடுகள்லேயும் அம்மா அப்பா இருப்பீங்க, சகோதரங்கள் இருப்பீங்க, குழந்தைகள் இருப்பீங்க. இதை பார்க்குறவங்க கொஞ்சம் சிந்திங்க. இன்றைய காலத்தில் சின்ன சின்ன பிள்ளைகள் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறீங்க, அது தவறு. இப்போ ஒரு அம்மா ஒன்று கேட்டு நீங்கள் அவங்க இல்லைன்னு சொன்ன உடனே நீங்கள் குளிசை குடிச்சோ இல்லை தண்ணியில் வாங்கோ இல்லை கழுத்தில் சுருக்கு போட்டோ நீங்கள் தற்கொலை செய்கிறீங்க. அது பிழை. அது கூட இயலாமையைத்தான் காட்டுது இல்லையா? நீங்கள் உயிர்ன்றது எந்த பெரிய விஷயம்ன்றது தெரியுமா உங்களுக்கு? இதையும் வாங்கி கொள்ளலாம், ஆனால் உயிரை வாங்கிடலாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு 2-3 நாளைக்கு முந்தி ஒரு நிகழ்வு ஏற்படுத்தினது. அப்போ நான் அப்போவே போடுவோம் என்று யோசிச்சிருந்தேன். நான் இந்த பதிவு என்னத்துக்கு இதை பற்றி கதைச்சா எந்தளவில் சொல்லுவீங்கன்றது எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. தயவுசெய்து ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த விழிப்புணர்வை நான் கொண்டு வரணும் கூட அவ்வளோ இருக்கும். தற்கொலைக்கு போகிறன்றது சரியான முக்குத்தனமான விஷயம். அந்த நேரம் உங்களோட கோபத்தில் உச்சம்தான் அந்த தற்கொலைக்கு காரணமே ஒழிய மற்றபடி எதுவுமே இல்லை. அந்த ஒரு 5 நிமிஷம் அந்த கோபத்தை நீங்கள் தவிர்த்துட்டு நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் சின்ன விடைகளை அழிச்சிங்கன்னு சொன்னால் இல்லை அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த தற்கொலைக்கு நீங்கள் காரணமாக அமைய மாட்டீங்க. இது நான் ஒரு சின்ன விஷயம் உதாரணம் ஒன்று சொல்லிவிட்டு நான் இதை நிறுத்துகிறேன். ஆனால் நீங்கள் தயவு செய்து இந்த சகோதரங்கள், குழந்தைகள், இந்த பிள்ளைகள், அம்மாமார், அப்பாமார், அண்ணாமார், மாமாமார், வேறு மாமாமாரை விட்டு எனக்கு மாமாமார்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அக்காமார், அண்ணாமார், தம்பிமார், கூடுதலாக தம்பிமார், தங்கைமார், குழந்தைகள், சிறுவர்கள் எல்லாருக்குமானது அந்த பதிவு. இப்போ ஒரு 5-6 நாளைக்கு முதல் நடந்த விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு படம் ஒன்று வெளியாகிருக்குது. அவர் 12 வயசு ஆள். அவர் 12 வயசு ஆள். அவர் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்க போயிருக்கிறாங்க திரையரங்கில். அதை போயிட்டு தாப்பாட்ட கேட்டுக்கிறார், எனக்கு அந்த டிக்கெட்டுக்கு காசு வாங்க, நான் போய் பார்க்க போகிறேன். அவர் சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு இல்லைப்பா, இன்றைக்கி நானும் எனக்கு முதலாளி காசு தரல, நான் இன்றைக்கு வேலை செய்கிறேன், நான் தரலை, நாளைக்கு தருவேன், கிடைச்சிடும், நீங்கள் போய் பாருங்கள் என்று சொல்லி